அண்மைச் செய்தி. மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி செல்ல திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் போலீசாரின் தடையையும் மீறி மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணி செல்ல பாஜக மகளிர் அணி முடிவு செய்திருப்பதாகவும், இந்த நிலையில் பேரணியை தடுத்து நிறுத்தி பாஜக மகளிர் அணியினரை கைது செய்ய போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணியினர் பேரணி செல்ல திட்டம் தீட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக மகளிர் அணி போராட்டம் என்பதால் பெண் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். பாஜக மகளிர் அணி சார்பில் அங்கு பேரணி செல்ல திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிற நிலையில் காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எந்த அளவிற்கு ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டலின் உண்மை நிலையை மறைக்க முயலும் இந்த அரசை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் நீதி கேட்டு யாத்திரை செல்வதற்காக மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள செல்லத்தம்மன் கோவில், அதாவது கண்ணகி, இங்கிருந்துதான் நீதி கேட்டு புறப்பட்ட இடம் என்று கூறப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து அவர்கள் மகளிர் அணி பேரணியாக செல்ல அவர்கள் இப்பொழுது கூடியிருக்கிறார்கள். இதுல முக்கியமாக குஷ்பு, நடிகை குஷ்பு, பாஜக மகளிர் அணியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குஷ்பு மற்றும் மகளிர் அணி தலைவி உமாபாரதி ஆகியோர் தலைமையில இங்கிருந்து பேரணியாக கோட்டை நோக்கி செல்வதற்காக அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வர உள்ளனர். இதற்கு முன்னதாக இங்கு மகளிர் அணியினரும் இந்த செல்லத்தம்மன் கோவில் முன்பாக கூடியிருக்கிறார்கள். இவர்கள் பேரணி செல்ல விடாமல் தடுப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார், அதாவது காவல் உதவி ஆணையாளர் காட்வின் சகதேச தலைமையில ஏராளமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பேரணியை தடையையும் மீறி அவர்கள் பேரணி செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில தற்போது பாஜக மகளிர் அணியினர் இங்கு ஏராளமாக கூடி அவர்கள் கண்டன கோஷங்களை, அதாவது இந்த பாலியல் சீண்டலுக்கு எதிராக உண்மை மறைக்கப்படும், யார் அந்த சார் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி அவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் பேரணியாக செல்ல இருப்பதால் அந்த பேரணியை செல்ல விடாமல் தடுப்பதற்காக இங்கு 100க்கும் மேற்பட்ட மகளிர் போலீசார் மற்றும் ஆண்கள் போலீசார் என காவலர்கள் என குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தடையையும் மீறி பேரணி செல்ல இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில்தான் இங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலும் நிலவி வருகிறது.